Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க. நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. கரியர் ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுடைய முகம் வந்து ரொம்ப ரெஜிஸ்டர் ஆகப்பட்டது. வாலியா இருக்கட்டும் அந்த மாதிரி. நீங்க வந்து அந்த டைம்ல மிஸ் பண்ணது ஏதாவது இருக்கா மூவி ஆஃபர்ஸ்? தவசி விஜயகாந்த் சாரோடது சிஸ்டர் கேரக்டர். அது ஒரு ஊமா கேரக்டர். அவங்க அந்த ஒரு ரோல் ஒன்று மிஸ் பண்ணேன். அப்புறம் டப்பிங் முடிச்சுட்டு வரும்போது அஜித் சார் வந்துட்டார் வெளியே. பிரியா, அது ஐம் கால்ட் பிரியா. ஓகே. ஸோ அஜித் சார் வாய்ஸில் கூப்பிடும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒயிட் சாக்லேட் இல்லையா? பரவாயில்லையே. வாலி பண்ணும்போது தான் அஜித் சார் சொன்னாங்க, படம் முடிஞ்சிருச்சு. படம் முடிஞ்சிட்டு ஐ வென்ட் ஃபார் த டப்பிங். ஓகே, நான் உள்ளே போகும்போது they mistook me for ஜோதிகா மேம். வெரி சாரி ஜோதிகா மேம். ஆனால் உங்களுக்கு மர்மதேசம் பார்த்துருப்பீங்க. ஆமாம், நீங்கள் பிறந்திருப்பீங்களான்னு தெரியல. பிறந்த ஒரு செகண்ட் தேர்ட் வெர்ஷனாக பிறந்திருப்பேன். மர்மதேசம் அடுத்த ஸ்லாட் சக்தி, அ வெரி வெரி ஃபேமஸ் சீரியல். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் தான் இருக்காங்க. அதாவது இவங்களை பார்க்கறதுக்காகவே பல பேர் சீரியல் பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் த எவர் கார்ஜியஸ் தேவி பிரியா மேம் தான் நம்ம கூட இருக்காங்க. எப்படி இருக்கீங்க மேம்? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். அதாவது சீரியலில் சின்ன வயசுலேருந்து பார்க்க நம்ம குடும்பத்தில் இருக்க ஒரு ஆள் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து நீங்கள் நிறைய பேருக்கு கொடுத்துருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த மதுரையிலேருந்து உங்களுடைய ஜேர்னி ஆரம்பிச்சது. இப்போ சீரியல் சினிமா எப்படி அந்த என்ட்ரி வந்தீங்க ஃபர்ஸ்ட்டு? மதுரையில் ஆக்சுவலாக நான் பிறந்தது மட்டும்தான் மதுரை. ஓகே. ஏன்னா அம்மா பூர்வீகம் எல்லாமே மதுரை தான். அம்மா படித்ததெல்லாம் மீனாட்சி காலேஜ். அவங்க தான் மதுரை ஆக்சுவலாக ப்ராப்பராக. நான் பாண்ட் மட்டும்தான் அங்கே. ப்ராட்டப்லாம் இங்கே தான் சென்னையில் மந்தவெளி சென்ட் ஜான்ஸில் தான் படித்தேன். அண்ட் வி லிவ்ட் ஹியர். இங்கே வந்துட்டோம். ஏன்னா அம்மா அதுக்கப்புறம் எல்ஐசியில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இங்கே வந்துட்டோம். ப்ராப்பர் லிவிங் இங்கே தான். பட் நேட்டிவ் மதுரைன்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமை இல்லை. அதனால எங்களுக்கு தேவி பிரியா மேம் வாய்ஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி. அதனால எடுத்தோடனே எப்போ கேட்டாலும் நான் மதுரை பொண்ணு, அது பெருமை தானே சொல்கிறதுக்கு. ஏன்னா மண் அது தானே, பிறந்த மண் அதுதான். அதனால பெருமையாக சொல்லுவேன். ப்ராட்டப்லாம் இங்கே தான். அப்புறம் ஸ்கூல் லிவிங் எல்லாமே ஸ்கூல். அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஐ டென்ட் டூ மை கரஸ். ஐ மீன் டிகிரி வந்து காலேஜ் போல் கரஸில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். +2 முடித்த உடனே தென் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம். ஓகே. ஸோ லைக் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணலாம், கேட்ரிங் மாதிரி படிச்சுட்டே ஒர்க் பண்ணலாம். அது ஐ காட் த்ரூ அ ரெக்கமெண்டேஷன். அதனால சிந்தூரி அப்போலோ இருக்குங்களே, அப்போலோ பக்கத்தில் சிந்தூரி ஹோட்டல்ஸ் இருந்தது. இப்போது அது ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல் ஆயிடுச்சு. அப்போது இட் வாஸ் சிஸ்டர் கன்சர்ன். அப்போது சிந்தூரியில் ஒர்க் பண்ணும்போது கேட்ரிங் ஜாயின் பண்ணேன். கேட்ரிங் ஜாயின் பண்ணி அங்கே வந்து ரொம்ப குட்டியாக இருந்தனால எடுத்தோடனே பெரிய ரெஸ்பான்சிபிள் ஜாப்லாம் கொடுக்க மாட்டாங்க. ரெஸ்டாரண்ட்டில் யூ கேன் ஒர்க் அஸ் அ ஸ்டூவர்ட், பேங்க்வெட்டில் யூ கேன் புக் அஸ் யூ கேன் பி அஸ் அ புக்கிங் பர்சன். இல்லை மேனேஜர்ஸ்னால் ரொம்ப பெரிய வேலையில் நான் வேறு இதுன்னு இருவேன். அதனால் இப்போ பார்க்குற வேலை இல்லை, ரொம்ப ஒல்லியாக குட்டியாக இருவேன். ஸோ லைக் மாம்ஸ் கன்ஃபெக்ஷனரி, அதாவது கன்ஃபெக்ஷனரி ஷாப், கேக் ஷாப், ஓகே, பேஸ்ட்ரி ஷாப்பில் வந்து என்னை போட்டாங்க. ஸோ பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து டாக்டர்ஸ் எல்லோரும் வருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து அப்போ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். அப்போ வந்து எனக்கு டாக்டர் உஷான்னு ஒருத்தவங்க, ஷி கேம். அவங்க வந்து எய்ட்ஸ் அவேர்னஸ் அந்த கண்ட்ரோல் சொசைட்டியோட ஒரு மெயின் பர்சன். ஸோ அப்பப்போ வந்து ப்ரௌனீஸ் வாங்குவாங்க என்கிட்ட. ஹே லிட்டில் பேர்ட் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க என்ன. ஸோ டெய்லி அவங்கள பார்க்கலன்னா எனக்கும் பொழுது போகாது. அந்த மாதிரி ஈவினிங் கரெக்டாக அவங்களோட டியூட்டி ஆஃப் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து வாங்க வருவாங்க. அப்போது ஷி ஆஸ்க் மீ, ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் டூயிங் அ டாக்குமெண்ட்ரி? நாங்கள் நமக்கு டாக்குமெண்ட்ரினா அப்போ என்ன தெரியும், ஏதோ படிக்கணும் எழுதணும் போல். ஐயோ கஷ்டமான வேலையாக இருக்குமே. என்ன படிக்கணும் என்ன எழுதணும்னு. இல்லைம்மா அப்படி இல்லை, யூ ஹேவ் டு ஆக்ட் அப்படின்னாங்க. ஆக்டிங்கா நமக்கு சம்மந்தமே இல்லையே. கொஞ்சம் பெண்கள்னாலே கண்ணாடி பார்க்காத நேரம் உண்டா? ஆமாம், கரெக்ட். அதுவும் நமக்காக சினிமாக்களில் நிறைய பாடல்கள், நிறைய சீக்வன்சஸ் அப்படிலாம் வரும்போது ஒவ்வொரு தடவையும் கண்ணாடி பார்த்து நம்மளாக இருக்கக்கூடாதான்னு கற்பனை பண்ணுற பெண்கள் இல்லைல்ல.
ஸோ அந்த மாதிரி எனக்கும் உள்ள ஆசை இருக்கும். பட் நம்ம அதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுக்குன்னு ஒரு தனி துறை, அதுக்குன்னு ஒரு தனியான வழி இருக்கணும், பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். பிகாஸ் இப்போவாது உங்களுக்குலாம் நாலேஜ் இருக்குது. பிகாஸ் யூ கேன் see everything in social media. It's so easy for you watching a teaser or a rush or shoot or after shoot, அப்புறம் ஆர்டிஸ்ட் ரிலாக்ஸாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ எங்களுக்குலாம் அது ஒரு பெரிய மேஜிக். இட்ஸ் வண்டர்லேண்ட் ஃபார் அஸ். அதனால அப்போ ஐ மீன் 90sலாம் எப்படி இருக்கும், ஹீரோயின்ஸ் எல்லாம் யாராவது பார்த்துட்டா அப்படி ஒரு பிரமிப்பாக இருக்கும்ல. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வந்தது. நடிக்கணுமா, ஐயோ என்னன்னே தெரியாதே அப்படிங்கிற ஒரு பிரமிப்பில் இருக்கும்போது தான் ஐ வாஸ் வித் கிரேட் கம்பல்ஷன் ஐ வாஸ் டேக்கன் இன்டு த டாக்குமெண்ட்ரி. இட்ஸ் கால்ட் கண்ணின் மணியே. பெண் சிசு வதைக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணோம். இந்த உசிலம்பட்டி சைடு டீப் இன்டீரியர் வில்லேஜஸ்லாம் வந்து ரொம்ப இந்த பெண் சிசு வதை இருக்கும். அதை வந்து இது பண்ணுறதுக்காக ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு 16-17 வயசு பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருது. பெண் குழந்தை பிறந்தா அந்த சமுதாயம் வந்து அந்த குழந்தைய கள்ளிப்பால் கொடுத்து கொள்றதும், அந்த குழந்தைக்காக அவள் போராடுறதும், அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணாங்க. அது போச்சு ஒரு 20 days கிராமத்தில் போச்சு. மதுரையில் தான், பொக்கம்பட்டி, திருப்பரங்குன்றம் பின்னாடி கொஞ்சம் தூரம் இன்டீரியர் வில்லேஜில். நமக்கு எல்லாமே ஒரே பிரமிப்பாக தான் இருந்தது. இட் வாஸ் டேக்கன் இன் அ வெரி ஸ்மால். இப்போ நம்ம யூடியூப்லலாம் சின்ன சின்ன பசங்க குட்டி குட்டி கேமரா வச்சுலாம் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி தான் எடுத்தாங்க. ஆனாலும் அதுக்கே ஊர் கூடிச்சு. எனக்கு ஏதோ பாரத ராஜாவோட படத்தில் நடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். எடுத்தோடனே சன்ஃப்ளவர் தோட்டத்தில் ஓட விட்டாங்க. நல்ல ஃபீலாக இருந்திருக்கும். நல்ல ஃபீலாக எரிஞ்சிருச்சு உடம்பெல்லாம். பிகாஸ் சினிமாவில் உங்களுக்கு எவ்வளோ லைட் இருந்தாலும் தெரியாது, இட் வில் பி வார்ம். அந்த இதுக்கு கொண்டு வந்துடுவாங்க. உச்சி வெயில் 12 மணிக்கு. அப்போல்லாம் ஆர்டிஸ்டோட கம்ஃபர்ட் பார்த்துலாம் பண்ணுற மாதிரிலாம் சினிமாவில் ஓகே, இது டாக்குமெண்ட்ரி தானே, இவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கும். அண்ட் இதை பண்ணவங்களே வந்து ரொம்ப ஒரு 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 குழு அவங்க இருக்காங்க. நான் அதை பற்றி அடுத்து சொல்கிறேன். ஸோ அவங்க வந்து பண்ணும்போது எல்லாமே அவங்களுக்கும் புதுசாக இருந்தது, எங்களுக்கும் புதுசாக இருந்தது. சன்ஃப்ளவர், பெரிய பெரிய சன்ஃப்ளவர், அது என்னப்பா எரியுது, ஓட விடுறாங்க. நான் சன்ஃப்ளவர் ஹைட்டு கூட இல்லை, மேலே பார்த்து சிரிங்கிறாங்க. சன்னு பார்த்தா எனக்கு கண் எரியுது, தண்ணியாக வருது. கண்ணு தொடச்சிக்கோன்னா வந்து நமக்கு டச்சப் கொடுக்கறதுக்குலாம் யாரும் கிடையாது, நம்மளே தான் பண்ணிக்கணும். ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் டேண்ட். அன்றைக்கி ஃபுல்லாக கருப்பாயிட்டேன். பட் ஓகே, கிராமத்துக்கு கரெக்டாக இருந்ததுன்னு வைங்க. நமக்கு அப்போ மேக்கப் சென்ஸும் கிடையாது, எதுவுமே தெரியாது. நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இயற்கை நமக்கு என்ன அழகு கொடுத்ததோ அதை வச்சு போனோம். ஸோ அப்படி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கிராமத்தில் நடுவில் ஒரு மடம் இருக்கும், ஓடு வச்சு. நீங்கள் நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க. சும்மா இருக்கும்போது ஆண்கள்லாம் அங்கே தான் உட்காந்து தாய்பாஸ் விளையாடுறது, தூங்குறது, அந்த அப்புறம் குழந்தைங்கள்லாம் சுற்றி விளையாடுறது, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்கெல்லாம் வந்து ஷூட்டிங் பண்ணும்போது அந்த கிராமமே சுற்றி நிற்குது. எனக்கு இப்போ நிறைய படங்கள் அப்படிலாம் பார்க்கும்போது ரிலேட் பண்ணிக்க முடியுதுப்பா, எப்படி இருந்ததுக்குள்ளே இவங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி இட் வாஸ் அ வெரி ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ காட் அன் அவார்ட் ஃபார் திஸ் டாக்குமெண்ட்ரி ஃப்ரம் கேமராமேன் ராஜீவ் மேனன் சார். அவர் மூலமாகவும் சுஹாசினி மூலமாகவும் மேம் மூலமாகவும் எனக்கு வந்து ஜெர்மன் கல்ச்சுரல் சென்டரில் வச்சு அவார்ட் கிடைச்சிது. இட் வாஸ் ஜஸ்ட் அ ப்ரெசன்டேஷன், தட்ஸ் ஆல். ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆக்டிங். அதுக்கப்புறம் தான் ராஜீவ் மேனன் சார் பார்த்துட்டு மின்சார கனவில் கூப்பிட்டாரு. அதில் பார்த்துட்டு தான் இம்மீடியட்டாக ஐ வாஸ் கால் டு மின்சார கனவு. தென் whichever offers came to me, I accepted it. எனக்கு அப்போ தெரியல, நம்ம ஓகே நம்மளை பார்த்துட்டாங்க, இனிமேல் நமக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும், அந்த கற்பனை கூட இல்லை, அந்த எதிர்பார்ப்பும் இல்லை. வரட்டும், ஏன்னா அம்மா அங்கே உதப்பாங்க. ஆனால் அதுதான் மேம் கேட்கலான்னு வந்து, இப்போ வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபேமிலி ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆக்டிங்லாம் விடலையே. கன்வின்ஸ் பண்ணீங்க? அவங்க டாக்டர் உஷா நேரம் வந்துட்டாங்க. அப்புறம் இந்த குழுவினரும் எல்லாம் வந்துட்டாங்க. நலம் தானான்னு ஒரு இயக்கம், இவங்க வந்து மதுரையில் இருக்காங்க. மன்னார் காலேஜ், திருவிக காலேஜ் எல்லாம் அந்த குரூப் அவங்க எல்லாம். ஸோ அவங்க எல்லாரும் வந்து இப்படி ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நாங்கள் பண்ணுறோம் ப்ளீஸ்ன்னு சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி, ஓகே திஸ் ஷுட் பி, மை மதர் இஸ் அ டீச்சர் கடைசி. ஆமாம், அவங்க டீச்சர் வேறு. ஓகே மதுரையிலேருந்து வந்துட்டாங்கங்கிறனால என்ன சொன்னாலும் இறங்க மாட்டாங்க. ஷீ இஸ் வெரி அடமெண்ட். நான் சொன்னேன், மாமா ப்ளீஸ்மா, எனக்கு ஆசை இல்லை, பட் வந்து கேட்டாங்க, ஒன்று பண்ணி கொடுத்துட்றேன்னு. தென் மின்சார கனவு வந்தது. செத்தேன். சிந்தூரியில் இருந்துகிட்டே லீவ் போட்டுட்டு 10 days ஊட்டி. வீட்டுக்கு தெரியாது? இல்லை சொல்லிட்டீங்க. ஓகே, அப்படி போக முடியாது. அப்போல்லாம் நீ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 5 நிமிஷம் அந்த கால்குலேட் படிச்சிருப்பாங்க, நீ வரலன்னா அவ்வளோதான் அடி. கன்வின்ஸ் பண்ணீங்க? அவள் பேசி தான், வேறு வழி இல்லை. மம்மி இதில் பண்ணலாம் மம்மி, எனக்கு எல்லோரும் மின்சார கனவு எல்லோரும் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு ராஜீவ் மேனன் தான் கூப்பிட்டாருன்னு. அப்புறமா கொஞ்சம் சண்டையில் தான் போவேன் அடிக்கடி. மின்சார கனவு பண்ணேன், உயிரோடு உயிராக, அதனால தான் நான் நிறைய பண்ணல. உயிரோடு உயிராக வந்தது. அப்புறம் வாலி. உயிரோடு உயிராக பண்ணும்போதெல்லாம் வந்து ஐ ஸ்டார்டட்
சினிமாக்குள்ளே. ஆமாம், ஓகே நமக்கு ஒரு ப்ரொஃபஷன் இது இருக்கட்டும் அப்படின்னு. ஆனாலும் நான் ஒர்க் பண்ணுறதை விடலை, உயிரோடு உயிராகலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கூட இருக்கிற கொலீக்ஸ்லாம் வந்து வின்டர் க்ளோத்ஸ்லாம் கொடுக்குறாங்க, எனக்கு இது போட்டுக்குவாங்க, இது பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புனாங்க. அப்புறம் அவர் சரி நீ இருக்கிறதுலே குட்டி பொண்ணுங்கனால உனக்கு ரொம்ப வந்து நாங்கள் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன் நீ எங்களை அப்படின்லாம் சொல்லி திட்டினாங்க. அப்படியே நாங்கள் வந்து 2 years ஒர்க் பண்ணேன். ஓகே 2 years ஒர்க் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணேன். வாலி முடியும் போது வாலி வந்து நான் அப்போ ஷிஃப்ட் ஆகிட்டேன், குவாலிட்டி நறுனால ஒர்க் பண்ணேன். அப்போ ஸோ வாலியில் ஒர்க் பண்ணேன். அங்கேயும் பிரச்சனை ஆகிடுச்சு. வி டோன்ட் ரன் ஃபார் சேரிட்டி, ஐம் சாரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகி மை ஃபர்ஸ்ட் சீரியல் வாஸ் சக்தி நிம்பஸில். ஓகே மர்மதேசம் பார்த்துருப்பீங்க, அப்போல்லாம் நீங்கள் பிறந்திருப்பீங்களான்னு தெரியல. ஒரு செகண்ட் தேர்ட் வெர்ஷனாக பிறந்திருப்பேன். ஓகே ஸோ அந்த டைமில் மர்மதேசம், அடுத்த ஸ்லாட் சக்தி, அ வெரி வெரி ஃபேமஸ் சீரியல். அண்ட் சின்ஸ் நான் இந்த படங்கள் பண்ண ஆரம்பிக்கும் போதே இந்த நலம் தான் இயக்கத்தோடு சேர்ந்துட்டேன். இவங்க வந்து தெருமுனை நாடகங்கள் போடுவாங்க ஹெல்த்துக்காக, ஹெல்த் அவேர்னஸ். சப்போஸ் ஃபீவர், சிக்கன் பாக்ஸ், போலியோ, எய்ட்ஸ்க்கு, இந்த மாதிரி. ஸோ நாங்கள் எல்லாருமே இவங்க ஒரு டீம், இவங்களுக்கான எல்லா ப்ராப்பர்ட்டி எல்லாமே இருக்கும். இப்போ திடீர்னு ஓகே இப்போ காசிமேடு அங்கே போகலாம், அந்த ஏரியாவுக்கு போகலான்னு சொன்னால் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சென்சாஸ் மாதிரி எடுப்போம், எல்லாருமே பேசுவோம். ஈவன் அபவுட் இன்டிமேஷன் எல்லாமே பேசுவாங்க. ஐ வாஸ் லேர்ன்ட், நான் கற்றுக் கொடுத்தாங்க எனக்கு. அப்புறம் நானும் பேசுகிறேன். அப்புறம் ட்ராமா போடுவோம், ஸ்கிட், லைவ் ஸ்கிட் போடுவோம். பின்னாடி ப்ளூ ஆர் க்ரீன் ஷீட் போட்டுட்டு ஃபஸ்ட் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக கூத்து சாங்ஸ் எல்லாம் பாடுவாங்க, கானா சாங்ஸ் எல்லாம் பாடுவாங்க. தேர் வாஸ் அ பிக் டீம். சோபனா இருக்காங்கல்ல, இறந்துட்டாங்க, வடிவேலு கூட எல்லாம் நடிப்பாங்களே, அவங்க நாங்களாம் ஒரு டீம். ஓகே யா, சோபனா எனக்கு அப்புறம் தான் வந்தா. பட் ஸ்டில் அவங்க அப்புறமா அதில் இருக்கும்போது தான் பிஸியாக இருந்து படம்லாம் நடித்தாங்க. சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க திரும்ப. ஸோ அந்த மாதிரி ஒரு காதலில் கூட அவங்க. ஸோ நாங்கள்லாம் ஒன்றா ப்ளேஸ்லாம் நிறையா பண்ணுவோம். அப்புறம் காதல் மன்னன் ஹீரோயின் இருக்காங்கல்ல, மானு வந்து எங்கள் கலாக்ஷேத்ராவில் அவங்க டான்ஸ் கற்றுக்கும் போது எங்களோட ஆஃபீஸ் அங்கே தான் பக்கத்தில். ஸோ அப்போது எங்கள் ஆஃபீஸ்க்கு வருவாங்க, நாங்கள்லாம் க்ளோஸ் ஆனோம் அப்போது. ஸோ மானுவே நிறைய எங்களோட இயக்கத்தில் சேர்ந்து நிறைய நடிக்கலை, பட் எங்களோடவே இருந்திருக்காங்க. அந்த படம் முடிஞ்சு கொஞ்ச நாள் இருந்தாங்க. தென் ஷீ ஷிஃப்டட் பேக். ஐ டோன்ட் நோ வேர் ஷீ இஸ் நவ், கான்டாக்டே இல்லை. ஸோ அப்படி ஒரு இயக்கத்தோடு சேர்ந்து கொஞ்சம் நான் ஒர்க் பண்ணிகிட்டே ஈவினிங்ஸில் ஆஃபீஸ் முடிச்சு பிஸி ஸ்ட்ரீட் பிளேஸ் பண்ணுவேன். இதில் ஆக்டிங் கற்றுக்கிட்டாச்சு நிறையா. அப்புறம் தான் சீரியல்லாம் வரும்போதெல்லாம் ஐ வாஸ் டோட்லி அ ப்ரோ. லைவாக am I extending along? இல்லை நோ ப்ராப்ளம் மேம். லைவ் கேமரா மேலே ரூஃப் இருக்காது. இப்போ செட் இருக்கும், இந்த மாதிரி ஒரு செட் இருக்கும், ரூஃப் இருக்காது. யூ கேன் கோ டு ஆல் த ரூம்ஸ், எல்லாத்துக்கும் மேலே ரூஃப் இருக்காது. பார்த்தா மேலே எல்லாம் வந்து ஹிடன் கேமராஸ் மாதிரி ஆளுங்களே இருப்பாங்க. ஸோ நீங்கள் சீரியல் ஷூட்டிங்கான நான் இப்போ இங்கே வந்து நிற்கிறேன், இந்த டேபிள் ஏதாவது எடுத்துகிட்டே பேசுகிறேன், எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் பேசுகிறேன், அதுக்கப்புறம் அங்கே போய் நின்று திரும்பி பேசுகிறேன். இந்த மாதிரி என் கூட நடிக்கிற இப்போ சப்போஸ் கோஆர்டிஸ்ட் ஒருத்தர்னா பரவாயில்ல, 2-3 பேர் அவங்கவுங்களுக்கு மார்க் கொடுத்து ஒரு ரிஹர்சலும் பார்த்துருவாங்க. இட்ஸ் லைக் அ ட்ராமா. ஓகே, பட் ட்ராமா இஸ் இட்ஸ் கோயிங் டு பி ஆன் ஸ்டேஜ். யூ கேன் ஜஸ்ட் ஸ்டாண்ட், யூ கேன் மூவ் அ பிட் இன்ச், ஒரு அவ்வளோதான். பட் அங்கன்னா கலோக்கியெல்லாம் நீங்கள் அழகாக உள்ளே போய் மூவ் பண்ணி ப்ராப்பர்ட்டியோட பண்ணலாம் லைவ். ஆனால் அந்த லைவ் கேமரா ஃபேவர் அதெல்லாம் மைண்டில் இருக்காது. அதுக்கு தான் ரிஹர்சல். ஓகே, இப்போ நாங்கள் 2 பேர் நிற்கும் போது ஒருத்தர் முதுகில் ஒருத்தர் மறைஞ்சிடக்கூடாது. அதுக்கு தான் டாப்லேயும் இருக்கும் கேமரா, முக்கால்வாசி டாப்பில் இருக்கும், இல்லைன்னா ஜன்னலில் அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ நம்ம பிக் பாஸ் பார்க்குறோம் அப்படியே, பட் ஸ்கிரிப்ட் எங்களுக்கு. பட் கேமரா இருக்கும், ஐ மீன் மைக் இருக்கும். ஸோ டைலாக் செயின்லாம் உரசக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. சின்னதுன்னா கூட 1 more. பட் ஃபஸ்ட் டே ரிஹர்சல் போகும்போது இட் வாஸ் 8 minutes ஷார்ட் அண்ட் ஐ டிட் இட் இன் 1 take. அது செம. கேமராமேன் எல்லாம் மேலேருந்து கிளாப்லாம் பண்ணாங்க, ஒரு ஜாலியாக இருந்துச்சு. தட் வாஸ் ஆல் த கிளாஸ் ஐ வாஸ் கிவன் பை என்னோட நலம்தானா இயக்கம். அவங்க இல்லைன்னா இன்றைக்கி இந்த இடத்துல நான் இல்லை. ஸோ என்னுடைய எப்போவுமே மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை எல்லா மேடைகள்லையும் சொல்லிடுவேன் முடிஞ்ச வரைக்கும். ஸோ அந்த டீம்னால தான் இன்றைக்கி இவ்வளோ வளர்ந்து ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமே. அண்ட் இப்போ நீங்கள் பிஸியாக இருந்த அந்த டைமில் அண்ட் கெரியர் ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுடைய முகம் வந்து ரொம்ப ரெஜிஸ்டர் ஆகப்பட்டது, வாலியாக இருக்கட்டும் அந்த மாதிரி. அப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும் இல்லையா? பட் நீங்கள் வந்து அந்த டைமில் மிஸ் பண்ணது ஏதாவது இருக்கா மூவி ஆஃபர்ஸ்? தவசி மிஸ் பண்ணேன். தவசி விஜயகாந்த் சாரோடது சிஸ்டர் கேரக்டர். அது ஒரு ஊமை கேரக்டர். அவங்க அந்த ஒரு ரோல் ஒன்று மிஸ் பண்ணேன். அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் நிறைய மூவிஸ் கேட்டாங்க. அது என்னென்னா ஆஃபீஸ் போகணும், நேராக பார்க்கணும், அப்புறம் யாராவது வந்து அப்ரோச் பண்ணி பேசினா அப்போ பயம் இருக்கும்ல. யூ வில் நாட் பிலீவ் எனி ஒன்.
that time cinema was very serious and it had a very என்ன சொல்கிறது பெக்யூலியர் ப்ரொசீஜர். ரொம்ப தூரமாக தெரியும் சினிமா. அண்ட் அந்த ப்ரொசீஜரே வேறு மாதிரி இருக்குது, பயமாக இருக்கும். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறனால நம்ம வளராததுனால இப்போ இருக்கிற குட்டீஸ்லாம் அப்படி இல்லை, ரொம்ப ஸ்போர்ட் ஆஃபீஸா சாரி இப்போ வர முடியாது என்னால் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் நாளைக்கு வரலாமா, நம்மலாம் சார் இல்லை சார் அப்படி இல்லை சார் இப்படி தானே பேசுவோம். இப்போ வர முடியாது, மொட்டையாக பேசுவாங்க. இப்போ வர முடியாது, நாளைக்கு வேணா வரேனே, ஓகேவா உங்களுக்கு, இப்படிலாம் பேசுவாங்க. அப்போல்லாம் சார் வி டோன்ட் மிஸ்டேக் மீ, ரொம்ப ஒப்ளைஸ்டாக பேசுவோம்ல. ஏன்னா அப்படி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருந்தனாலையும் ஐ லேர்ன்ட் பீயிங் வெரி ஒப்ளைஸ்ட், ஹம்பிள். அதனால ஆனால் அது சினிமாலையும் அப்படி தான் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்க தான் இன்னும் நிலச்சி நிற்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வரும்போதும் சில மக்களெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயமாக இருந்தது எனக்கு. வந்து நம்மளை ஹேண்டில் பண்ணுற முறை, நம்மளை கேட்குற விதம்லாம் இல்லை, இது உண்மையா, ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருக்கும், இது உண்மையா, போனால் நம்மளை நல்லா ட்ரீட் பண்ணுவாங்களா, நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுவோம்ல, இதெல்லாம் இருக்கே பரவாயில்லையா, பயமாக இருக்கே இப்படிலாம் சொல்லிட்டு இந்த பயத்துலேயே நான் நிறைய அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனால் அந்த பயம் இப்போ இருக்கவங்களுக்கும் இருக்கும் மேம். ஆனால் நாங்கள் இப்போ வெரிஃபை பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இன்ஸ்டாவில் போட்டு பார்க்கலாம், இல்லை வெரிஃபைடாக நிறைய சோர்சஸ் மூலியமாக கேட்கலாம். அந்த டைமில் வெரிஃபை பண்ண கஷ்டம் தானே. ஃபோனே கிடையாது, அப்போ தான் நோக்கியான்னு ஒன்று வந்திருக்கு. அந்த நோக்கியா வச்சு நான் பண்ண பந்தா இருக்கேன். அந்த டைம் அந்த ஆண்டனோட ஒன்று வரும், நல்ல இவ்வளோ திக்காக இருக்கும், வாக்கி டாக்கி மாதிரி. அப்போவே அதனால கொஞ்சம் ரொம்ப பயந்து ஐ லெஃப்ட். நிறைய ஆஃபர்ஸ் விட்டுட்டேன். அப்போ தான் கொஞ்ச நாள் கழித்து சொன்னாங்க, நான் வாலி பண்ணும்போது தான் அஜித் சார் சொன்னார் என்கிட்ட, படம் முடிஞ்சிட்டு ஐ வெண்ட் ஃபார் த டப்பிங். ஓகே, நான் உள்ளே போகும்போது சோனாங்களா, நான் வந்து முடியெல்லாம் பர்ம் பண்ணுவேன். ஐ யூஸ் டு ஹேவ் அ லாட் ஆஃப் ஹேர். எனக்கு பர்ம் பண்ணுறேன் அப்போ தெரியும் உங்களுக்கு, அந்த பெர்மனன்ட் கேர்ள்ஸ் இருக்கும். ஓகே, இட்ஸ் கால்ட் பர்மிங். அப்போ வந்து அது ஏன்னா எனக்கு ஸ்ட்ரெயிட் ஹேர் பிடிக்காது, அதான் எப்போ நமக்கு இருக்கிறது பிடிக்காது இல்லை, அக்கறை கீக்கிற பச்சைங்கிற மாதிரி தான் பிடிக்கும். கேர்லி ஹேர் எனக்கு கேர்லி வேவி ஹேர் தான் பிடிக்கும், ஏன்னா பவுன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு தான் பிடிக்கும். அதுக்காக போய் பர்ம் பண்ணிட்டு வந்தேன், கலரிங் பண்ணிட்டு வந்துட்டு. தே மிஸ்டுக் மீ ஃபார் ஜோதிகா மேம். வெரி சாரி ஜோதிகா மேம். ஆனால் உங்களுக்கு அது காம்ப்ளிமெண்ட்ல அந்த டைம் தெரியும். யா சி அதுக்கு முன்னாடியே என்னை வந்து முண்டக்கனி அண்ட் ஜோதிகா மேம் அப்படிதான், சின்ன திரை ஜோதிகா அப்படிதான் என்னை அதுக்கப்புறம் இப்போ வாலிக்கு அப்புறம் நிறைய அதுதான் வந்தது. அது புக்லேயே குமுதம் எல்லாத்தையும் எழுதுவாங்க அந்த மாதிரி. நான் நிறைய அவங்க கிட்ட சாரி கேட்டிருக்கேன், மேம் இது இந்த விஷயம் எனக்கே தெரியாது, அவங்களாம் சொல்கிறாங்க, ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்லியிருக்கீங்களா சாரி. இல்லை, ஐ டென்ட் ஹேப்பன் டு மீட் ஹர் இன் பர்சன். சிம்ரன் மேமோட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஜோவோட ஒர்க் பண்ணது கிடையாது. ஸோ சோனா சத்தியமாக எனக்கு கூட சொல்லி சந்தோஷப்படுத்த கூட யாரும் இல்லை. பிகாஸ் நமக்கு சினிமா பேக்ரவுண்ட் இல்லை, ஏன்னா நம்ம போகும்போது ஒரு 2 பேரோட அப்படிலாம் போயும் பழக்கம் இல்லை. அப்புறம் டப்பிங் முடிச்சுட்டு வரும்போது அஜித் சார் வந்துட்டார் வெளியே. பிரியா அப்படின்னு, ஐ எம் கால்ட் பிரியா. அப்போலாம் தேவி பிரியம் வதா என்னோட பேர், ஃபுல் நேம் பிரியம் வதா அப்படின்னு தான் ஸ்கூல்லலாம் கூப்பிடுவாங்க. அப்புறம் தே கால் மீ, வீட்டிலலாம் தேவி தான், வெளியிலலாம் அந்த கால் மீ பிரியா ஆகிடணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியான்னு கூப்பிட்டா. ஸோ அஜித் சார் வாய்ஸில் கூப்பிடும்போதெல்லாம் எனக்கு நல்லா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒயிட் சாக்லேட் இல்லையா? யா பரவாயில்லையே, உலகம் பூரா பரவி இருக்கேன். எல்லா இன்டர்வியூலையும் தவறாம இந்த ஒரு வார்த்தை வரும், ஒயிட் சாக்லேட். அப்புறம் பனி பூவா? ஆமாம், பனியில் பூத்த பூ அப்படிதான் இருப்பார் அவர். ஆக்சுவலி அது எப்படா ஒரு மனுஷனால் எப்படி ஒரு ஸ்கின்னு, அதுவும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஃப்ரேம் முன்னாடி நான் இதுதான் டேக் இட் அப்படி வந்து நின்றுவார். ஸோ அதனால அப்படி ஒரு பேர் வச்சோம். நான் என்ன சொல்கிறேன் மறந்துட்டேன். அப்போ பிரியா ஹி கால் மீ, ஐ யூ ஸ்டில் ஒர்க்கிங், ஐ மீன் டூயிங் சீரியல்ஸ்லாம் பண்ணுறியான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமாம் சார், நமக்கு என்ன பிரெட் அண்ட் பட்டர் சர்வைவலும் வேணும். எங்கள் அம்மா வந்து நீ இருக்கிற வேலையும் விட்டுட்டு சினிமா பின்னாடி போயிட்டேன்னா எந்த குறையும் இருக்கக்கூடாது ஃபேமிலி, பிகாஸ் ஐ வாஸ் ரன்னிங் த ஃபேமிலி. ஃபாதர் வாஸ் நாட் வித் அஸ், பிரிஞ்சு போயிட்டார். அதனால எனக்கு கீழே தங்கச்சி ஒன்று தம்பி ஒன்று இருக்குது. தங்கச்சி 8 years டிஃப்ரென்ஸ், தம்பி 12 years டிஃப்ரென்ஸு, 2 குட்டீஸு. ஸோ ஸ்கூல் படிக்கிறாங்க, ஐ ஹாவ் டு ரன் த ஃபேமிலி. அப்போது அவங்களுக்கு அதை பழக்கி கொடுத்துட்டோம். ஸோ எங்கள் மம்மி என்ன சொன்னாங்க, அவ்வளோதான் இதுக்கு அதாவது என்ன எதுவும் அவங்க வந்து ஒரு மிஷின் மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியும். யூஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் ஃபேமிலி, பட் இஃப் யூ ஆல் ஆஃப் அ சடன் இஃப் யூ லீவ் திஸ் அண்ட் கோ இன் டு சினிமா எப்படி அப்படின்லாம் சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு பங்கம் வராமல் இருக்கணுமேங்கிறதுக்காக நான் பட்ட பாடு இருக்கே. எப்படியாவது ஆஃபீஸ் கிடைக்கணும், எப்படியாவது மந்த்லி ஒர்க் பண்ணணும். சி ஃபார் எக்ஸாம்பிள் 10Kலாம் கிடைக்கிறதுலாம் 10 grand அப்போல்லாம் ஜாஸ்தி. நமக்கு ஒரு நாள்லேயே 2-5 கிடைக்குதுன்னா எப்படி இருக்கும், பெரிய அமௌண்ட் சினிமாவில். ஆனால்
அது வந்து ரெகுலர் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ தெரியவே இல்லை. ஓகே ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்போ நம்ம யங்கு வேறு நிறைய ஆஃபர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால அந்த தைரியத்தில் நான் வந்து சரி ஓகே ஃபேமிலியும் பார்த்துக்கணுங்கிறனால ஐ அக்செப்டட் வாட் எவர் கேம். என்ன ஆஃபர்ஸ் வந்து ஓகே. அப்போ தான் நான் அப்படி நெளிஞ்சேன் அஜித் சார்ட்ட. சார் இல்லை சார், நீ இப்படி இருந்தால் ஹீரோயின் ஆக முடியாது. யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் இட். ஐ எம் டெல்லிங் யூ, மார்க் மை வேர்ட்ஸ், யூ வில் பிகம் அ ஹீரோயின், யூ ப்ளீஸ் வெயிட்னாரு. நான் பண்ணவே இல்லை. ஆனால் அது ஒரு ரிக்ரெட் இருக்கு இல்லையா? சத்தியமாக ரிக்ரெட் பண்ணுறேன். ஏன்னா அந்த அந்த டாக்டிக், அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அது எல்லா இப்போ அப்கமிங் ஹீரோயின்ஸும் சரி, இது வரைக்கும் வளர்ந்த ஹீரோயின்ஸும் சரி, அதை ஃபாலோ பண்ணனால தான் அவங்க ஒரு ஸ்டாண்டில் நிற்கிறாங்க. அந்த சீரியல் ஹீரோயின் அப்படின்ற ஒரு டாக் போட்டுறாங்களோ எல்லா இடத்துலையும் சினிமான்னு வரப்ப. சீரியல்னா கூட நான் ஒரு ஹீரோயினாக பண்ணியிருந்தேன்னா கூட ஓகே தானே. ஓகே, நான் வந்து வந்த கேரக்டர்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணேன். பட் எனக்கு கொடுத்த கேரக்டர்ஸ் எல்லாமே சேலஞ்சிங்கான கேரக்டர்ஸ் அண்ட் இட் வாஸ் ஸ்போக்கன். ஜஸ்டிஃபைடு. இட் வாஸ் டூ டாக்கட்டிவ். எல்லா ரோல்ஸுமே கொஞ்சம் போல்டாக, என்னது அவுட் ஃபார்வர்டடாக பேசுகிற கேரக்டர் அப்படி தான் நிறையா வந்தது. அப்போ தான் சரி ஓகே அப்படின்னா அப்போ தான் அஜித் சொன்னார் யூ ஹாவ் டு வெயிட்னு சொல்லிட்டு போயிட்டார். அது ரிக்ரெட் பண்ணோம். இருந்தாலும் எனக்கு இது திருப்தியாக இருந்தது. இப்போ கிடைக்கிற ரோல்ஸ் எல்லாம் பண்ணும்போது உலகமே வந்து அப்போல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும்ல, சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாததுனால பீப்புள் வில் நாட் நோ யூ. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல அப்படின்னு தான் யோசிப்பாங்க பார்த்துட்டே இருந்துட்டு. அதுக்கப்புறம் உங்கள் பேர் என்ன, நெஜ பேர் என்ன, அப்போல்லாம் நெஜ பேர் என்னன்னு கேட்பாங்க. எனக்கு 3 years ஆச்சு உங்கள் பேர் சீரியல் நடித்து. இன்ஃபேக்ட் செல்வின்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் மேமோடது, ராதிகா மேமோடது. தட் வாஸ் அ வெரி பிக் டர்ன் ஓவர் இன் மை லைஃப். அது வந்து அப்போ தான் என் பேர் என்னன்னு தெரிஞ்சுது. அது வரைக்கும் நான் பண்ண சீரியல்ஸ்லாம் வந்து எனக்கு பேர், என்னோட பேர் தெரியல. என் பெரிய கண்ணு வச்சுட்டு நல்லா தமிழ் பேசும்பா, அந்த பொண்ணு யாருப்பா அப்படின்னு கேட்பாங்க. உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்க்குமே நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. அது வந்து அப்போ வரைக்கும் தெரியல. என்ன நீங்கள் பண்ணாலும் கேமராவில் நீங்கள் காட்டப்படலைன்னா நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் தெரியாது, உங்களோட டேலண்ட்டும் தெரியாது இல்லையா. ஸோ அது செல்வி எனக்கு கொடுத்துச்சு. ராடன் எனக்கு பெரிய ஒரு லைஃப் கொடுத்தாங்க. படப்படன்னு தமிழ் பேசுகிறா, பயங்கரமாக தமிழ் பேசுகிறா, முட்டைக்கணை வச்சு உருட்டுறா அப்படின்னு சொல்லி பேசி இது என்னாச்சுன்னா பெருமையாக இருந்தது. அப்புறம் பார்த்தா ரொம்ப போல்டாக பேசுகிறா, நெகட்டிவ் ரோலாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் உங்களுக்கு வந்து இப்போ ஏதாவது ஒரு ட்ரீம்னு இருக்கும் இல்லையா மேம், என்ன தான் நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் என்னோட அல்டிமேட் கோல் இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் மைண்டில் வச்சு ஓடுற ஒரு விஷயம் இருக்கும்ல, ஸ்டில் இது மீடியான்னு இல்லாமல் இதை நான் பண்ணிடணும், ஏதோ ஒரு கோல் இருக்கும்ல? இல்லை, எனக்கு மீடியாவில் நடிக்கிற விஷயத்தில் தான் ரொம்ப ஆசை. நடிக்கிறதுலே வந்து எனக்கு படங்கள் பண்ணணும், பெரிய பேனரில் நல்ல மூத்த கலைஞர்களோட, கமல் சாரோட நடிக்கணும்னு ஆசை, ரொம்ப ஆசை. விஜய் சதுபதியோட சாரோட நடிக்கணும். ஏன்னா நம்ம சில ரோல்ஸ்லாம் பார்ப்போம், ஏன்டா இந்த ரோலுக்குலாம் என் மூஞ்சி தெரியாதாடா உங்களுக்கு அப்படின்லாம். நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி யோசிச்சிருப்பீங்களா மேம்? இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப இந்த ரோல் நான் எனக்கு கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும்னு யோசிச்சது ஏதாவது? நான் நிறையா கமல் சாரோட அந்த படம் இருக்கு இல்லையா, சிவம், யார் சிவம், அன்பே சிவம். ஓகே, உமாரியாஸ் மேம், இது ஒரு என்னுடைய ஆசை தான், அவங்க மேலே எந்த இதுவும் இல்லை. உமாரியாஸ் மேம் ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க, அது ஒரு கூத்துப்பட்டறை பேஸ் தான். அப்போது நானும் கூத்துப்பட்டறை ஆர்டிஸ்ட்டுங்கிறனால எனக்கு வந்து கூத்துப்பட்டறை பேஸில் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கமல் சார் கூடவே அவங்க நடிக்கிறாங்க. கமல் சார் லைட்டாக ஒரு ஆசைப்படுறாங்க. நான் அடப்பா இந்த மாதிரி ஒரு ரோல் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, நம்மளை இதுக்கெல்லாம் இப்போல்லாம் நம்ம முகம் தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். கமல் சாரோட மகாநதி படம், அப்போது நான் அந்த இயக்கத்தில் இருக்கேன், நலம் தானா இயக்கத்தில். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போது அவங்களுக்கு கிடைச்ச இன்ஃப்ளூயன்ஸ் சந்தான பாரதி சார் வந்து அவங்களுக்கு ஏதோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸில் ஃப்ரெண்ட்ஷிப் போல். ஸோ அப்போது என்னை கூப்பிட்டு நடிக்கிறியா அப்படின்னாரு. ஓகே அப்படின்னு அப்போ கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. ஓகே, ஆனால் அது வந்து அந்த சோனா காட்சியில் இருக்கிற பொண்ணு. ஓகே, தெரியும் உங்களுக்கு அந்த கதையில். அவங்க வந்து அந்த ரெட் லைட் ஏரியாவில் இருக்கும் அந்த பொண்ணு, சின்ன பொண்ணு. அந்த மாதிரி சொன்னாங்க, அந்த மாதிரி ஒரு கதை சொன்னாங்க. கமல் சாரோட பொண்ணுன்னெலாம் சொல்லலை எனக்கு, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணுன்னாங்க. பண்ண மாட்டேன்னு ஓடி வந்துட்டேன். ஓகே, அந்த கதையும் நீங்கள் கேட்கல? அதுக்கப்புறம் கேட்கல, கேரக்டர் சொன்னோன்னு இல்லை வேண்டாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த படத்தை தியேட்டரில் பார்க்குறப்ப எப்படி இருந்தது? ஐயோ, ரிக்ரெஷன் ஆஃப் மை லைஃப். இப்போயுமே அந்த ஒரு ரிக்ரெட் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். அவங்களுக்கு அது நான் கூட இப்போ மறந்துருக்கோம். பட் ஸ்டில் நான் வந்து எனக்கு அது
ரொம்பவே பயங்கர பாதிப்பு எனக்கு. என்னடா அது இப்படி ஒரு ரோலை விட்டுட்டோமே, அட்லீஸ்ட் அப்படி ஒரு லைன்லையாவது நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கமல் சரோட தான் அந்த படம். அப்புறம் இப்போது அன்பே சிவம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா போலீஸ் ரோல் தான் எனக்கு ரொம்ப போலீஸ் கெட்டப்னா நீங்க தான் பக்காவா இருப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படி மக்கள் என்ன நம்பினாங்கன்னு தெரியல. ப்ளீஸ் அரெஸ்ட் மீ அப்படின்னு அந்த அப்பர் பாடி வச்சு ஏமாத்தியாச்சு மொத்தமாக. ஒரு பார்த்தா எனக்கு என்ன சொல்கிறது, மேட்ரிமோனியல்லேருந்துலாம் வந்தது நிறையா. அப்போது அத்திப்பூக்கள் போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கும்போது கிறிஸ்டின் ஃபேமிலிஸ்லேருந்துலாம் நிறையா வந்து ப்ரப்போசல் வந்தது. கல்யாணம், ஐயோ சாரிமா நான் கிறிஸ்டின் இல்லை, அது ரெஜினா விக்டர் அப்படின்னு ஒரு கேரக்டர். அது பயங்கர ப்ராப்பர் கிறிஸ்டின் அண்ட் வெரி ஸ்ட்ரிக்ட் பாசிட்டிவ் ரோல். அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிது. அப்போ தான் கேட்டாங்க, ப்ரோஸ் இல்லைங்க நான் கிறிஸ்டின் இல்லைன்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ அப்படி போலீஸ் ரோல் ரொம்ப நல்லா இருக்குன்ற பட்சத்தில் எனக்கே ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு மூவிக்கு விக்ரம் 2க்கு வந்து டப்பிங் கேட்டிருந்தாங்க. எனக்கு போலீஸ்லாம் தெரியாது, டப்பிங் வாங்க போலீஸ் ஆஃபீஸர் ரோல் தான் சொன்னாங்க. கரெக்ட். போய் டப்பிங் பண்ணால் அவங்க வந்து ஷீஸ் அ டான்சர். எனக்கு அவங்கள தெரியும், ஐ மீன் பழக்கம் இல்லை, பட் நம்ம தான் ஷூட்டிங்லலாம் ஏவிஎம்லலாம் பார்த்தீங்கன்னா அப்போ பெரிய செட்டில் பக்கத்தில் ஷூட்டிங் நடந்துருக்கும், இங்கே டான்ஸ் போயிட்டுருக்கோம். முனிமா அந்த பாட்டில் அவங்க ரொம்ப ஃபேமஸ். அவங்க ஏன்னா அந்த இதே போயிட்டே இருக்கும், அந்த மியூசிக்கே போயிட்டுருக்கீங்களா இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டே இருக்கீங்கன்னா. அப்போ நான் ஏவிஎம்ல பெண்ணின் கதை பண்ணிட்டுருக்கேன், ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு நடிச்சிட்ருக்கேன். அப்போ வந்து பார்ப்போம் இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருப்பாங்க. ராஜசுந்தரம் சார் உட்காந்துருப்பாரு, இந்த கேர்ள்ஸ்லாம் வந்து எங்கள் ஷூட்டிங்கை வந்து பார்த்துட்ருப்பாங்க எல்லோரும் வந்து. ஸோ அவங்களுக்கு நான் டப் பண்ணுறேன். அடா பாவி அப்படின்ட்டு ஃபஹத் ஃபாசிலோடு உட்காந்து அவர் தோசை சாப்பிட்டுட்ருப்பாரு. அது மாதிரி ஒரு சீன் ஏதோ ஆரம்பித்து டப்பிங் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சார் ஏஜென்டினா சார் சொல்லும் போது எனக்கே கூஸ் கிச்சுன்னு எனக்கு ஃபஸ்ட்டு கூஸ் பம் வந்தால் கண்ணில் தண்ணி வந்துடும், தொண்டெல்லாம் சோக்காய். ரிஹர்சல் ஐ மீன் ஒரு தடவை பேசி பார்ப்போம் மானிட்டர். அது பேசி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவர் லாஸ்ட்டில் பேசும்போது போல்டாக பேசிட்டேன். கார்லெல்லாம் வரும்போது கண்ணில் தாத்தாரையும் கண்ணில் தண்ணி வரும். இந்த மாதிரி ஒரு ரோல்லாம் நமக்கு கொடுக்கலையே. டப்பிங் பண்றப்போ ஒரு ஏக்கம் இருக்கும்ல. டப்பிங் பண்ணிட்டோம், பட் ஸ்டில் வாய்ஸ் தானே தெரியும். ஐயோ தேவி பிரியாவா இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நமக்கு இந்த மாதிரி ரோல் கிடைக்கலையே, இதுக்கெல்லாம் நம்மளை கூப்பிட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். ஐ வாஸ் நாட் செலக்டட் ஆல்சோ ஃபார் தட் வாய்ஸ். ஏன்னா அந்த வாய்ஸ் ரொம்ப யங்காக இருந்தது, இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக வேணுங்கிறதுனால அதை சொல்ல மாட்டானுங்க. சொல்லாமல் நம்மளை வந்து இல்லை ஓ நம்ம தகுதி இல்லை போல இதுக்குன்னு நம்மளை ஒரு ஃபீல் ஆகிடும்ல. அப்புறம் சரி கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறாங்கிறனால நான் திரும்ப திரும்ப கேட்டேன், என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள், என்ன ஏன் என் வாய்ஸ் செலக்ட், எனக்கு அட்லீஸ்ட் என் வாய்ஸாவது அந்த படத்தில் வரட்டும் யா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இல்லை மாதிரி உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது, நேசலாக இருக்குது, அவங்களுக்கு நல்ல கட்டை பேஸில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் படம் தியேட்டரில் பார்க்கும்போதெல்லாம் என்ன ஒரு கட்டில் அவங்களுக்கு லாஸ்ட்டில் அந்த ஃப்ரீஸ் கட்ஸ் கொடுப்பாங்கல்ல, அந்த அவங்க எல்லாம் அந்த ஃபைட்லாம் முடிச்சோம் அப்படி இருந்தது. என் வாய்ஸ் வந்திருக்கணும்டா, இப்படி பண்ணிட்டீங்களேடா ரொம்ப ஃபீல் பண்ணேன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.